நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைலில் கூகுள் பேயில் ஒரு முக்கியமான ஒரு செட்டிங்கை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை பாருங்கள். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வழக்கம் போல் வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. தொடர்ச்சியாக நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி தமிழ் டெக் ஜிஞ்சர் பேரில் ஒரு டெலிகிராம் அக்கௌண்ட் இருக்குது. அதோட லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன். தேவைப்பட்டா ஜாயின் பண்ணிங்க. ஒருவேளை நீங்கள் யூடியூபோட நோட்டிஃபிகேஷன் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா டேரெக்டாக அங்கே கேட்ச் பண்ணலாம். இப்போ என்ன பண்ணலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் அதிகமாக கூகுள் பேயை பயன்படுத்தக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா பேமெண்ட்டுக்காகவே இந்த செட்டிங் அப்படின்னு சொல்லலாம். கூகுள் பே சப்போர்ட் பண்ணுது. அதாங்க டேப் டு பே அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன். ஸோ இதை நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கோ வேறு எங்கேயோ போகிறீங்கன்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்கல்ல, பர்ச்சேஸ் பண்ணும்போது என்ன பண்ணுவீங்க, ஒன்று கிரெடிட் கார்டோ இல்லை டெபிட் கார்டோ கொடுப்பீங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த ஸ்வைப்பிங் மிஷினில் தேய்ச்சிட்டு நம்மகிட்ட கொடுத்துருவாங்க. என்ன அமௌண்ட் அதை என்டர் பண்ணி நம்ம அக்கௌண்ட்லேருந்து பணத்தை எடுத்துக்கிடுவாங்க. ஸோ இதை தான் நீங்கள் ரெகுலராக பயன்படுத்திக்கிட்டு இனி நீங்கள் உங்கள் கிரெடிட் கார்டோ டெபிட் கார்டோ கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஃபோனை வந்து அந்த மிஷின் பக்கத்தில் வச்சு கொடுத்தாலே போதுமானது. ஆட்டோமேட்டிக்கலி உங்கள் அக்கௌண்ட்ல இருந்து சம அமௌண்ட், அதாவது நீங்கள் எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணீங்களோ அந்த அமௌண்ட்டை எடுத்துப்பாங்க. ஸோ இந்த ஒரு ஃபெசிலிட்டி தான் வந்து டேப் டு பே அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு உங்கள் ஃபோனில் NFC அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருந்தால் மட்டுமே இது ஒர்க் ஆகும். செக் பண்ணி பாருங்க. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த வீடியோ தொடர்ச்சியாக பாருங்க. வழக்கம் போல உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. கூகுள் பேல வந்து NFC சப்போர்ட்டோட டேப் டு பே அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனை கூகுள் பே வழியாக பயன்படுத்த முடியும். ஸோ இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேமெண்ட்டுக்காக நீங்கள் பயன்படுத்தலாம். அதை வந்து கூகுள் பே வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. இப்போ அந்த ஃபங்க்ஷனை பயன்படுத்தணும்னா உங்கள் ஃபோனோட செட்டிங்ஸ்குள்ளே போங்க, கனெக்ஷன்ஸ்குள்ளே போங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா NFC அண்ட் கான்டாக்ட்லெஸ் பேமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த செட்டிங் வந்து உங்கள் ஃபோனில் இருந்தால் மட்டும்தான் கூகுள் பே வழங்கும் டேப் டு பே சர்வீஸ் வந்து பயன்படுத்த முடியும். ஸோ எனேபிள் பண்ணிக்கோங்க. இதை எனேபிள் பண்ணதுக்கப்புறம் இதை நீங்கள் ஒரு வாட்டி டேப் பண்ணுங்க. டேப் பண்ணி முடிச்சோன்னு பாருங்க, இந்த இமேஜே உங்களுக்கு வந்து ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் வந்து ஸ்வைப்பிங் மிஷின் வந்து எல்லா ஸ்வைப்பிங் மிஷினும் வந்து ஒர்க் ஆகாது. பைன் லேப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்வைப்பிங் மிஷின் இருக்கு. அந்த ஸ்வைப்பிங் மிஷின்ல தான் ஒரு ஸ்பெஷலான ஒரு சிப் இருக்கு. ஸோ அது வந்து என்ன பண்ணணும்னா, நம்மளுடைய கான்டாக்டை வந்து எடுத்துக்கிட்டு என்ன அமௌண்ட்டோ அப்படிங்கிறத வந்து ஈஸியாக நம்ம வந்து பேமெண்ட் பண்ணிட முடியும். ஸோ அதுக்கு தான் இந்த NFC அண்ட் கான்டாக்ட்லெஸ் பேமெண்ட். இதோட முடியல, இன்னமும் இருக்கு. கான்டாக்ட்லெஸ் பேமெண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதை நீங்க டேப் பண்ணுங்க. இந்த இடத்துல கூகுள் பே இருக்கான்னு பாருங்க. இல்லைன்னா பாட்டம் ரைட்ல பாருங்க, அதர்ஸ் இருக்கும். அதுக்குள்ள போயிட்டு கூகுள் பே UPI ஓவர் NFC அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. மற்றதை அன்டிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்க கூகுள் பே தான் நீங்க பயன்படுத்த போறீங்க. ஸோ ஒன்ஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்றீங்க, வழக்கம் போல அந்த பைன் லேப் ஸ்வைப்பிங் மிஷின் பக்கத்துல போறீங்க. கூகுள் பே என்ன பண்ணும்னா NFC வழியா வந்து அதை ரீட் பண்ணும். ரீட் பண்ணும் போது உங்க பேமெண்ட் எவ்வளவோ அதை ஈஸியா ஒரு சிங்கிள் டேப்ல பேமெண்ட் பண்ணிடுவோம். ஸோ இந்த ஃபெசிலிட்டி தான் வந்து சமீபத்தில் கூகுள் பே அறிமுகப்படுத்துறாங்க. நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க. மறுபடியும் சொல்றேன், பைன் லேப் ஸ்வைப்பிங் மிஷின் மட்டும்தான் சப்போர்ட் பண்ணும். வேற எந்த மிஷினும் சப்போர்ட் பண்ணாது இப்போதைக்கு. இன் ஃபியூச்சர்ல வந்து கூகுள் வந்து நிறைய அப்டேட் கொடுக்கலாம் இது சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக. சரி நண்பர்களே, கூகுள் பேல இந்த டேப் டு பே அப்படிங்கிற ஃபங்க்ஷன் எப்படி ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிறத மட்டும் மறக்காம கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. நான் தெரிஞ்சுக்கிறேன். பயனுள்ள வீடியோவா இருந்தா 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா வழக்கம் போல வீடியோ கீழே சிவப்பு கலர் பட்டன், பக்கத்துல ஒரு பெல் ஐக்கான், பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்க.